எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். ஸ்ட்ரைக் பண்றதால வரப்போற பின் விளைவுகள் உங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரைக் ஆகல? இந்த ஸ்ட்ரைக்கே நீங்க எங்களோட மோதின பின் விளைவு தானே. நீங்க கலைஞ்சு போகலன்னா நாங்க போலீஸை கூப்பிடுவோம். மொழி போராட்டத்துக்காக ராணுவத்தை சந்திச்ச பரம்பரை எங்க பரம்பரை. நீங்க யாரும் வேணா கூப்பிடுங்க. ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னா காலேஜை இழுத்து மூடிடுவேன். ஏன் உங்க மாணவ தலைவரை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். மாணவர் தலைவரை மாணவர் தலைவரை மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிக்காதே அழைக்காதே 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 கல்லூரிக்குள்ளே கல்லூரிக்குள்ளே பிரின்சிபால் 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 கல்லூரிக்குள்ளே 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 போலீஸே போலீஸே. இதுல ஸ்டூடண்ட்ஸ் லீடர் யாரு? உங்க கூட கொஞ்சம் தனியா பேசலாமா? பேச வேண்டியது இங்கேயே பேசலாம். ஏன் பயமா? ஆமா, நான் உணர்ச்சி வசப்பட்டா என்ன கண்ட்ரோல் பண்ண இங்க எத்தனை பேர் இருக்காங்க. நான் தனியா வந்தா உங்க நிலைமை என்ன ஆகுமோ நினைச்சு பயமா இருக்கு. இந்த லீடரோட பேச்சை கேட்டு நீங்க கிளாஸ் எல்லாம் கட் பண்ணி இங்க ஸ்ட்ரைக் பண்ணி உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா சத்தியமா உருப்படவே மாட்டேன். Now you can all get up and go to your class. Come on. பாருங்க சார், இது மாணவர்கள் பிரச்சனை. இதுல காக்கி சட்டை தலையிடறத நாங்க விரும்பல. என்னுடைய அனுமதியோட தான் அவங்க இங்க வந்திருக்காங்க. லுக் மிஸ்டர் லீடர் சார், காக்கி சட்டை போடுறதுக்கு முன்னாடி நானும் இதே காலேஜ்ல மாணவனா இருந்தவன் தான். புத்தகத்தை கையில ஏந்தும் போது சந்திச்ச பிரச்சனைகளை பிஸ்டல்ல கையில ஏந்தின அப்புறம் ஏன் சார் மறந்துட்டீங்க? ஸ்டூடெண்டா இருக்கும்போது நானும் உணர்ச்சி வசப்பட்டிருக்கேன், ஒத்துக்கிறேன். ஆனா பிரச்சனைன்னு வரும்போது அது அமைதியா அணுகணும்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க பக்கம் வரும்போது எங்களுக்கு அந்த அறிவு வரும் சார். மாத்தணும். பிரின்சிபல் இருக்காரு, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, பேசிட்டு. ஏச்சா புரட்சி வெடிக்காம நியாயம் கிடைக்காது சார். பஸ்ஸ கொடுத்துரும். அதுல தானே இப்ப காலேஜ் வரீங்க. சபான் ஆபீஸ்க்கு தீ வைப்போம். பாக்கெட் மணி கேட்டு எழுதுற லெட்டர் அதுல தானே போஸ்ட் பண்றீங்க. ரயில் பெட்டிகளை உடைப்போம். ஊர்ல உங்க அப்பா அம்மா பார்க்க போறதுக்கு அந்த ரயில்ல தானே போகணும். அரசாங்க உடைமைகளை தகர்த்து தரமாட்டமாக்குவோம். அந்த உடைமைகளை புதுப்பிக்க அரசாங்கம் புது வரி போடும். அதுவும் நீங்க தானே கொடுக்கணும். கண்ணாடி மாளிகைக்குள்ள இருந்து காலேஜ் ஃபீஸ் உயர்வை கண்டிச்சு உங்க பசங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும்னு சொல்றோம்.